வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரீசெண்டாக ட்ரிவாண்ட்ரமில் கோகுலம் கிராண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இது ஒன் ஆஃப் த லக்ஸூரியஸ் ஹோட்டல்ஸ். அதோட பிரேக்ஃபாஸ்ட் பஃபே தான் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் கேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஒரு ஃப்ரூட் கேக் மாதிரி இருந்துச்சு. தென் ஒரு சாக்லேட் கேக், அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ரவா கேசரின்னு போட்டிருந்தாங்க, நல்லா கியூபாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க ஒரு சைடில். அதுக்கப்புறம் நமக்கு ஃபேவரட்டான டெசர்ட் ஐட்டம்ஸ் நிறைய டைப்ஸில், டோனட்ஸ்லேருந்து சாக்கோ கேக், வெனிலா கேக்ஸ்லேருந்து எல்லாமே வச்சுருந்தாங்க. அண்ட் பிரெட் அண்ட் பட்டர் ஒரு சைடில், டோஸ்டர் இருந்துச்சு. அண்ட் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஜாமே பட்டருக்காக கொடுத்துருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. இந்த பாருங்களேன், ஒன் ஆஃப் த லக்ஸூரியஸ் டைனிங் ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா சாம்பார், பனானாஸ்லாம் ஒரு சைடில் இருந்து 3 டைப் ஆஃப் சட்னிஸ் வச்சுருந்தாங்க. தோக்லாவும் ஒரு சைடில் வச்சுருந்தாங்க. அண்ட் நம்மளோட ஃபேவரட்டான பூரி அண்ட் சன்னா மசாலா ஒரு சைடு இருந்துச்சு. அண்ட் இது பொட்டேட்டோ ஃப்ரை மாதிரி இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஸ்டஃப்டு சப்பாத்தி, அதுக்கான வெஜ் குருமாலாம் சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஒரு சில வெஜ் கிரேவிஸுமே ஒரு சைடில் எல்லாமே ஃபுல்லாக அவங்க ஸ்ப்ரெட் வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு சைடில் போனால் பால் பிடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெசர்ட் டைப்பில் ஒன்று இருந்துச்சு. அண்ட் கிறிஸ்பியான வடையுமே வச்சுருந்தாங்க. அண்ட் இன்னொரு சைடில் புட்டு, இட்லி இதெல்லாமே நல்லா ஸ்டீம் பண்ணி நல்லா சுட 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 சூப்பராக வச்சுருந்தாங்க. சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா தோசா கவுண்டர் மாதிரி இருந்துச்சு. நிறைய டைப் ஆஃப் தோசாஸ் அண்ட் டீ காஃபி ஒரு சின்ன கடை செட்டப்பில் வச்சுருந்தாங்க. அது சூப்பராக க்யூட்டாக சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெஷ் ஜூஸ் அண்ட் மில்க் ஷேக்ஸ்லாம் ஒரு சைடில் வச்சுருந்தாங்க. அதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லணும். பயங்கர ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சைடில் பேசிக் சாலட் டைப்ஸ் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் அப்படியே இன்னொரு சைடு வந்தோம்னா சின்ன ஒரு பஃப் மாதிரி ஒரு இதில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாயில்டு எக் வச்சுருந்தாங்க, எக் மசாலா வச்சுருந்தாங்க. ரெண்டுமே டேஸ்ட் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா எக்கெல்லாம் நல்லா சாஃப்டாக மசாலாவில் நல்லா குக் ஆகி சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இன்னொரு சைடு ஒரு சிக்கன் குருமா இருந்துச்சு. இது இந்த சப்பாத்தி பூரிக்கு எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் பெரிய பெரிய சிக்கன் சாசேஜ், இதுவுமே ஓரளவுக்கு டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. அண்ட் வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா மசாலாவாக சூப்பராக இருந்துச்சு. அண்ட் பேன் கேக்ஸ், ஃப்ரெஞ்ச் டோஸ் எல்லாமே இருந்துச்சு. அதுக்கு 3 டைப் ஆஃப் ஹனி, மேப்பிள் சிரப் இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சரி இவ்வளோதானா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் இன்னொரு ரோ இருந்துச்சு. அங்கே போய் பார்த்தா 2 டைப் ஆஃப் சாண்ட்விச்சஸ் கொடுத்துருந்தாங்க. அதுவும் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு தான் சொல்லணும். அண்ட் நட்ஸ் பிளாட்டர் கொடுத்தாங்க. எல்லா டைப் நட்ஸுமே வச்சுருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு சைடு முடிச்சுட்டு பார்த்தா ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் இருந்துச்சு. அண்ட் இன்னொரு சைடில் வந்தால் நம்ம இங்கிலீஷ் பிரேக்ஃபாஸ்ட்டான கார்ன்ஃப்ளேக்ஸ் 3 ஃப்ளேவர்ஸில் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஹாட் மில்க், கோல்ட் மில்க் இதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. இதுவுமே அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நான் இனிஷியலாக சொன்ன மாதிரி அவங்களோட டைனிங் ஸ்பேஸுமே ரொம்ப லக்ஸூரியஸாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் அவங்க ஃபுட்டு ஒவ்வொன்றும் செம்ம டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். அண்ட் இனிஷியலாக நாங்கள் போகிற டேஸில் எல்லாத்துலேயுமே நாங்கள் தான் ஃபஸ்ட்டாகவே சாப்பிட போயிட்டோம். ஸோ பெருசாக கூட்டம் இல்லை. நாங்கள் போகிற டைமில் ஏர்லி மார்னிங்கே நாங்கள் போயிடுவோம். ஆக்சுவலாக அங்கே ஒரு சின்ன க்யூட்டாக ஒரு குட்டி ஒரு வாட்டர் ஃபால் செட்டப்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. கிட்ஸோட போனால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவாங்க. அண்ட் ஒவ்வொரு ஃபுட்டோட டேஸ்ட்டும் நல்ல யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு. இத்தனையும் ஆக்சுவலாக எங்களால் ட்ரை பண்ண முடியல. பட் நாங்கள் ட்ரை பண்ண டிஷ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தான் சொல்லணும். இது டே 1க்கான பிரேக்ஃபாஸ்ட் பஃபே. அண்ட் டே 2க்கான பிரேக்ஃபாஸ்ட் பஃபேவும் வீடியோவும் ஆக்சுவலாக அப்கமிங் சேனலில் வரும். ஸோ நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இது ட்ரிவாண்ட்ரம் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். அண்ட் ட்ரிவாண்ட்ரமோட மற்ற வீடியோஸுமே இந்த பிளேலிஸ்ட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இது மாதிரி சுவாரஸ்யமான வீடியோவுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Tada, bye bye.